அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி மார்ச் 29 சந்தை முடிவுற்றுள்ளது. அதனை சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ நியூஸ் பேஸ்டு எதுவும் இல்லாமல் சந்தையை எளிமையாக நாம் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது இந்த வீடியோவின் நோக்கமே. இதை நேற்றே நம்ம ஆப்ஷன் செயின் அடிப்படையில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கணித்திருந்தோம். அது எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் எஸ்ஜெக்ஸ் நிஃப்டியோட இது பார்த்தோம்னா நல்ல ஒரு கேப் அப்பாக இருந்தது. அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நம்மளோட ஷார்ட் ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கு மாறுபட்டு இன்றைக்கி சந்தை பார்த்திங்கன்னா 17,300 அப்படிங்கிற இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படிங்கிற இடத்துக்கு கீழே நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1லேருந்து சப்போர்ட் 1 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சந்தை இன்று முடிவுட்டு கடைசியில் 17,340 நம்ம சொன்ன க்ளோசிங்க்கு நம்மளுக்கு சந்தை முடிஞ்சிருக்கு. இது சந்தையோட நேற்றைய லெவல்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 230 புள்ளிகள் ஹையுக்கு லோவுக்குள்ளே வந்தது. நேற்றோட ஹை பாயிண்ட் பாருங்கள் 17,235. இன்றைய லோ பாருங்கள் 17,235.70. அப்போது நேற்றைய ஹையை இன்றைக்கி லோவாக, அதாவது நேற்று என்ன ரெசிஸ்டன்ஸ் இருந்தோ அதை சப்போர்ட் லெவலாக இன்றைக்கி மார்க்கெட் மாற்றிருக்கு அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு தென்படுது. அப்போ அது போக மார்க்கெட்டோட இன்றைய ரேஞ்ச் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 110 புள்ளிகள் கூட இல்லை. அப்போது சந்தையோட ரேஞ்ச் மிக மிக குறைந்துள்ளது. நேற்று 230 புள்ளியில் இன்றைக்கி 110 புள்ளி தான் இருந்திருக்கு. அப்போ சந்தை ஒரு வாரத்தோட மூமெண்ட்டுக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 300 புள்ளிகள் தான் வந்திருக்கு. ஸோ இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நாளைய தினம் புதன்கிழமை நம்மளுக்கு சந்தை ஒரு ஆவரேஜ் சராசரி வர்த்தகம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை இன்று முடிஞ்சு நாளை புதன் வியாழன். அப்போது இன்னும் 2 நாட்கள் தான் வர்த்தகம் இருக்குது. இதில் 17,300 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பேர்கேஜ் இருந்திருக்கு. அதன்படி 17,438 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 17,250 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் பிளேஸாகவும் இருக்கும். அப்போ 17,300க்கு மேல் சந்தை நிலை பெற்றால் எப்படி இருக்க போகுது, 17,300க்கு கீழ் நிலை பெற்றால் எப்படி இருக்க போகுது, நேற்றைய ஹையும் லோவும் இம்பேக்டட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது அனைத்துமே நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் உள்ளது. அதடுத்தது 17,300க்கு மேலே நிலை பெற்று இன்றைய ஹைக்கு மேலே நிலை பெற்றால் 17,500 மட்டும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தைக்கு அமையலாம். அப்படி இல்லைன்னா 17,200 17,170 மட்டும் கீழ் வரக்கூடிய சந்தர்ப்பமும் அமையும். அப்போ 17,170 இருந்து 17,540க்குள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அப்போ இதனுடைய பிரேக் அவுட்ஸில் இன்றைய ஹை நேற்றைய லோ அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கிய பங்களிப்பாக இருக்கும். இதில் புட் ஆப்ஷன்ஸோட ஐவி நல்லாவே இறங்கியிருக்கு. ஆனால் கால் ஆப்ஷன்ஸோட ஐவி கொஞ்சம் அதிகமாகவே இதை இருக்குது. அப்போ இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். மிகைப்படுத்தின மதிப்பு இது இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுன் இருந்து அதை தக்க வைக்கும்போது அதோட திசை பயணம் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்து பயிற்சி பெற வேண்டும். நாளைய தினத்துக்கு குறுகிய எல்லை 17,248 17,438. இந்த எல்லைக்கு உட்பட்டு இருக்கிறது வால்டைல் ரேஞ்ச். அப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு லோவும் ஹையும். இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கு கீழே தான் இன்றைய லோ இருக்குது. இந்த ஹை இன்றைய ஹை இந்த எல்லைக்குட்பட்டு இருக்குது. அப்போ இந்த ஹைங்கிற பிரேக் அவுட் மட்டும்தான் நாளை தினத்திற்கு நம்மளுக்கு இம்பேக்டடாக இருக்கும். ஸோ அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 17,413, 17,455, 17,540. சப்போர்ட் பிளேஸ் 17,345, 17,280, 17,171. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா சப்போர்ட் 35,735. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப் ஆனாலும் அந்த இடத்த மதியம் மட்டுமே ஒரு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கீழ் நோக்கி அங்கேருந்து ஒரு ப்ரெஷரில் மார்க்கெட் மேலே வந்திருக்கு. அப்போ 35,735ங்கிற இடத்தையே ஒட்டி தான் வியாபாரம் நடந்து கொண்டு இருந்திருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா ஹைக்கு லோக்குள்ள வித்தியாசம் 700 பாயிண்ட் இருந்தது. இன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 புள்ளிகள். அப்போ ரேஞ்ச் நிஃப்டியோட ரேஞ்ச் இன்றைக்கி 110 புள்ளிகளுக்கு கீழேயும், பேங்க் நிஃப்டி இது 450 புள்ளிகள் ரேஞ்சிலையும் இருந்திருக்கு.
36,000 மல்டிபிள் ஹெட்ஜ்னு சொல்லுவாங்க. 35,000, 35,500, 36,000. அப்போ 35,750 ரொம்ப மிக முக்கிய லெவலாக இருக்க போகிறது. இது வந்து புட் சைடோட ஐவி வந்துட்டு 28 அந்த ரேஞ்சில் இருக்குது. கால் சைடோட ஐவி வந்துட்டு 35க்கு மேலே இருக்குது. அப்போ மிகைப்படுத்தின மதிப்பு இன்னும் வந்து கால் சைடு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளே அமைந்துள்ளது. இப்போ பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா குறுகிய எல்லை 35,577 36,260, வைட் ரேஞ்ச் 35,117 36,483. இதே மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 36,170, 36,260, 36,348. சப்போர்ட் லெவல் 35,693, 35,577, 35,366 இருக்க போகிறது. ஸோ இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏப்ரல் 8ஆம் தேதி வந்துட்டு அந்த கட்டண பயிற்சி துவங்குது. அதற்குண்டான சலுகை வந்து கொடுத்துருக்குறோம். தமிழோட பிறப்பை முன்னிட்டு கட்டண சலுகையிலையும் நம்ம எடுத்துக்கலாம், அல்லது வந்து கட்டண காலத்தில் பயிற்சி காலத்தையும் நீட்டிப்பு சலுகையும் எடுத்துக்கலாம். இதில் எது உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அதை எடுத்துக்கலாம். அதன் விவரத்தை 9842610908 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ 8144220532 என்ற எண்ணுக்கு வந்துட்டு தொலைபேசி மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ மற்றும் ஜிபோல் நிறுவனத்தின் மூலியமாக டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது கூட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.